அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. நம்ம மிக முக்கியமாக பார்க்குறது வந்துட்டு ஆரம்பமே அதிரடி அப்படிங்கிற மாதிரி 9/7 நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் ஆகிடும். 9:15 வர்த்தகம் தொடங்கும். 9:20 நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்பு அப்படிங்கிறத அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திக் நிமிடங்கள் தான். ஏன்னா அதிரடி காட்டிய நிறுவனம் அது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெயிலியரை உண்டாக்கி அதற்கப்புறம் வந்துட்டு அதிரடி காட்டினது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தான் நிறைய பேர் ஏமாந்து போவாங்க. என்ன அப்படிங்கிறதை பார்ப்போம். மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட். இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் இம்பேக்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி 50 அப்படிங்கிற செக்டாரில் இருக்க மட்டும் நிஃப்டி 50 நிறுவனத்தில் மட்டும் 1.69% ஏற்றம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 0.91, ஹிண்டால்கோ 0.71, ஜிண்டால் ஸ்டீல் 0.69, ஹெச்டிஎஃப்சி 0.68. அப்போது ஒரு பெரிய அதிரடியான ஓப்பன் அப்படிங்கிறது இங்கே இல்லை. நிஃப்டியை பொறுத்தவரை பிரமிக்கும் வகையில் ஒரு அதிரடி இல்லை. டவுன் சைடுன்னு ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது, செக்யூரிட்டிஸ் இன் F&O. இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதன்மை நிறுவனம் அப்படின்னு கேட்டால் ஆஸ்ட்ரால் நிறுவனம். இது வந்து பார்த்திங்கன்னா 3.34% ஏற்றத்தில் இருக்காங்க. லைஃப் ஹை பக்கத்தில் இல்லை. க்ளோஸ் 1595, நம்மளுக்கு ஓப்பன் 1649. இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. சமீபத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 1600 அப்படிங்கிற இடமே நம்மளுக்கு இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1649 ஆரம்பமானது. லோ 1610, ஹை 1739. இப்போ க்ளோஸ் ஆனது நம்மளுக்கு 1686. இங்கே ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு 90 புள்ளிகள் ஏற்றம். இதுதான் பெரிய இம்பேக்ட். ஆனால் திக் நிமிடங்கள் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம். அதற்கு காரணம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரம்பமான உடனே ஒரு சரிவு. அந்த சரிவுக்கு அப்புறம் எங்கே நம்மளுக்கு ஆரம்பமானதோ அதற்கு மேலே வந்ததுக்கப்புறம் அதற்கு கீழேயே சந்தை போகவே இல்லை. அதற்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை சந்தித்தது. இந்த ஏற்றம் பெரிய அதிரடியாக இருந்தது. இந்த அதிரடி இங்கே நடந்திருக்கணும், இங்கே நடக்காமல் ஒரு டவுன், அதற்கப்புறம் ஒரு அதிரடி. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தா, சந்தை நேற்றைய ஹை அப்படிங்கிறது 1600, இன்றைக்கி 1600 கீழே வரல. அப்போ ஓப்பன் 1650 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஆன உடனே ஒரு இறக்கம். ஆனால் நேற்றைய ஹையை பிரேக் பண்ண முடியல. திருப்பி ஓப்பனை கடந்த உடனே அது ஒரு அதிரடியாக மாறிவிட்டது. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். இதோட டெரிவேட்டிவ்ஸை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும். 1700 கால் 29 ரூபா 80 பைசா, 30 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 65 ரூபா போயிருக்காங்க. 1800 கால் 6 ரூபா, சாரி ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது 12 ரூபாய், 12 ரூபாயிலேருந்து 65 ரூபாய். 1800 கால் 4 ரூபாயிலிருந்து 18 ரூபாய். 1650 கால் 22 ரூபாயிலிருந்து 102 ரூபாய். கிட்டத்தட்ட எல்லாமே 4-5 மடங்குகள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒன்றைய நாள்லேயே நம்மளுக்கு அது நடந்திருக்கு. 1600 கால் 41 ரூபாயிலிருந்து 146 ரூபாய். இப்போது இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45 ரூபா வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு 60 ரூபாய்க்கு எடுத்திருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களோட மொத்த முதலீடு 20,000 தான். மீறி போனால் 25,000க்கு மேலே இல்லை. அப்போது இது டோட்டல்டாக ஜீரோவாக மாறி இருந்தாலும் உங்களுடைய நஷ்டம் 25 ரூபா, 25,000. 25 ரூபா நான் தப்பாக சொல்கிறேன், 25,000. ஆனால் அது இன்றைக்கி இரட்டிப்பாயிருக்கு. இதற்குண்டான வாய்ப்பா. அப்போது எந்த மாதிரி ஸ்கிரிப்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுக்கக்கூடாது, எப்போது நம்ம வந்து டிஃபென்சிவ் ஆடணும், எப்போ அதிரடி ஆடணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஆப்ஷன் செயின். ஏன்னா நாளை ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1700 கால் ஆப்ஷன் 31 ரூபாய், 1700 புட் ஆப்ஷன் 33 ரூபாய்.
அப்போ 1731 ஒரு மிக முக்கிய தடுப்பு 33 ரூபாய் அப்படிங்கும்போது 1665 அப்படிங்கிற லெவல். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 60 ரூபாய் வராங்க. அப்போ 1760 1640 இது வந்து ஒரு மிக முக்கியமாக இங்கே வந்து கால் புட் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய இடம். இந்த இடம் வந்துட்டு கால் புட் செல்லர்ஸ் பயப்படக்கூடிய. அப்போது இந்த இடத்துல 1640 அப்படிங்கிற இடத்துல இவங்க கால் புட் செல்லர், இந்த 1760ங்களா கால் புட் செல்லர். அப்போ இவங்க ரெண்டு பேருமே பயப்படாத பட்சத்தில் சந்தை இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அடுத்த நிறுவனம் நம்மளுக்கு வந்துட்டு ஓஎன்ஜிசி, நம்மளுக்கு நிஃப்டியில் இருந்தது, F&O சீரீஸில் இருந்தது. அவங்க என்ன ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனை பற்றி புரிதல்கள் வந்துவிடும். ஓப்பன் ஆன பின் அதை ஒரு மொமெண்டமே இல்லாத இடமா இருந்திருக்கு. இது வந்து ஒரு ஏற்றதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்று வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன நிறுவனங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது நிஃப்டியில் அப்படிங்கிறத பார்க்கணும். பிபிசிஎல் 1.68 ஒரு பெரிய இம்பேக்ட் நிஃப்டி ஸ்டாக்ஸில் நம்மளுக்கு இல்லை. அதே மாதிரி டவுன் சைடில் என்ன இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அதுலேயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே 1.5%, அது பெரிய தாக்கம் இல்லை. அப்போ F&O சீரீஸில் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பிசாஃப்ட் பார்த்திங்கன்னா 6% ஏற்றம் இருந்திருக்கு. ஆஸ்ட்ரால் 6%, ஆரோ ஃபார்மா 4%, ஐடியா 4%, இண்டஸ் டவர் 3%, எல்ஐசி ஹவுசிங் எல்லாம் 3% இருந்திருக்கு. இந்த 3 கோடு இருக்குன்னா இதெல்லாம் லைஃப் ஹை பக்கமாக இருந்திருக்கு. ஐஓசி இன்னைக்கு லைஃப் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது 52 வீக் ஹை, லைஃப் ஹைன்னு சொல்ல முடியாது, 52 வீக் ஹை. அடுத்து ஹால் நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்களும் 52 வீக் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நியர்பை 52 வீக் ஹை. ஸோ இந்த நிறுவனம் ஆரோ ஃபார்மா பார்த்திங்கன்னா அவங்களும் இன்றைக்கி 52 வீக் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாளைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.